புரோலிட்டேரியன் லீடர்ஸ் குழு சார்பாக இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக சட்டம் சார்ந்த வகுப்புகள் என்று காலை மாலை நம்ம குரூப்ல யாராவது இணைய விரும்புனீங்கன்னா, நம்ம இப்போ நீங்க எந்த லிங்க் மூலியமா உள்ள வந்தீங்கன்னா அந்த லிங்க் கீழே ஐடியும் நம்ம போடக்கூடிய இருக்கு. அந்த யூடியூப் சேனலோட லிங்க்கும் நம்ம குரூப் இருக்கு, பார்த்து தெரிஞ்சுங்க. இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்டை பத்தி நமக்காக அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மேடம் எம் ரேவதி அவர்கள் வந்து நமக்காக வகுப்படுத்து. இதை பத்தி அறிமுகம் தேவையில்லை, ஏன்னா நமக்கு பல்வேறு வகுப்புகள் எடுத்து கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பெரிய ஆக்டா இருந்தாலும் அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெளிவா புரிய வைக்கும் விதமா நமக்காக கண்டிப்பா எடுத்து கொடுப்பாங்க. அந்த வகையில தான் இன்னைக்காக நம்ம எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட் நமக்காக எடுத்து கொடுக்க வந்திருக்காங்க. மேடம் எடுத்து நம்ம எதிர்பார்க்கிறோம். முடிவுல கேளுங்க, மேடம் வகுப்புல போலாம் மேடம். தேங்க்யூ. குட் ஈவினிங் எவ்ரி ஒன். சார் வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா? ஓகே, ஏன்னா நீங்க பேசுறப்போ உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆச்சுது எனக்கு. ஓகே 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 மேடம். ஓகே, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட் 1884 அது நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இது வந்து ஒரு சின்ன ஆக்ட். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு மெயின்ஸ்ல இதுல இருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் வருது பார்த்துருக்கிறேன். இப்போ நீங்க லாஸ்டா எழுதின பிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்ல இருந்து கேள்வி வந்திருந்தா என்னங்கிறது எனக்கு தெரியல. இருந்திருந்தது, சப்போஸ் நீங்க பார்த்ததுல கொஸ்டின் இருந்தது அப்படின்னு சொன்னா அதே ஆஸ்பெக்ட்ல இப்ப யாராவது அந்த கொஸ்டின் ஏதாவது சப்போஸ் வந்திருந்ததுன்னா அது என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு சாட் பாக்ஸ்ல போட முடிஞ்சதுன்னா போடுங்க. ஸோ அப்போ எந்த ஆஸ்பெக்ட்ல கேட்கறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம அதை மாதிரி இதுல வந்து யோசிக்கலாம் எப்படி இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. இன்கேஸ் வரலனாலும் இந்த ஆக்டை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறது அவசியம். ஏன்னா மெயின்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட்ல இருந்தும் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட்ல இருந்து. ஏன்னா நமக்கு மைனர் ஆக்ட்ஸ் மட்டுமே வந்து 100 மார்க்குக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த சட்டத்துல இருந்து கேள்வி வந்து எதிர்பார்க்கலாம். இது ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய சிறப்பு சட்டம். இதுக்கு ஈக்குவலண்டா நமக்கு தமிழ்நாட்டுல வேற எந்த சட்டமும் இல்லை. ஸோ அதனால இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டை பொறுத்து 2 அரசாங்கங்களும் சட்டம் இயற்ற முடியும். அப்போ ஒரே சப்ஜெக்டை பொறுத்து 2 அரசாங்கமும் சட்டம் இயற்றுச்சு அப்படின்னு சொன்னா, ஒரே சப்ஜெக்ட்ல 2 சட்டம் இருந்தது, ஒண்ணு மத்திய சட்டம் இருக்கு, இன்னொன்னு மாநில சட்டம் இருந்தது அப்படின்னு சொன்னா எது ப்ரிவைல் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டம் தான் ப்ரிவைல் ஆகும். ஆனா அதுவே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த சட்டத்தை வந்து எனாக்ட் பண்ணும் பொழுது பிரசிடென்ட் கிட்ட அசன்ட் வாங்கி எனாக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேட் ஆக்ட் தான் ப்ரிவைல் ஆகும். இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகிள் 253ல இருக்கு. ஒரு ஜென்ரல் லா ஒரே சப்ஜெக்ட்ல ஜென்ரல் லாவும் ஸ்பெஷல் லாவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஸ்பெஷல் லா வில் ப்ரிவைல் ஓவர் தி ஜெனரல் லா. சென்ட்ரல் ஆக்டும் ஸ்டேட் ஆக்டும் இருந்ததுன்னா சென்ட்ரல் ஆக்ட் வில் ப்ரிவைல் ஓவர் தி ஸ்டேட் ஆக்ட். ஸ்டேட் ஆக்ட் அதே சப்ஜெக்ட்ல சட்டம் இருக்கு, ஆனா அதுலயே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு பிரசிடென்ட் கிட்ட அசன்ட் வாங்கி அந்த சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஸ்டேட் ஆக்ட் வில் ப்ரிவைல் ஓவர் தி சென்ட்ரல் ஆக்ட். இதுதான் கான்செப்ட். ஸோ இதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த பிபிடிஎல் ஆக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் பிபிடிஎல் சட்டம் இருக்கு, பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் டேமேஜஸ் ஆக்ட் வந்து மத்திய சட்டமும் இருக்கு, மாநில அரசாங்கமும் சட்டம் இயற்றிருக்கு. ஆனா அதுல வந்து மாநில அரசாங்கம் இயற்றிய சட்டத்துல பிரசிடென்ட் அசன்ட் வாங்கினதுனால ஈவன் தான் மத்திய அரசாங்கத்துடைய சட்டம் இருந்தா கூட ஸ்டேட் லா வில் ப்ரிவைல் ஓவர் தி சென்ட்ரல் லா. அந்த வகையில எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஒரே சட்டம் தான், ஒரு சின்ன சட்டம், 18 செக்ஷன்ஸ் தான் இருக்கு. இதுல இந்த சட்டத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ்னா என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் செக்ஷன் 4D எக்ஸ்ப்ளோசிவ் மீன். ஏன்னா எக்ஸ்ப்ளோசிவ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அது பர்டிகுலரா அதை மட்டுமே இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே டிசைன் பண்ணிட முடியாது. எது வேணாலும் ஒரு வெடிமருந்தா இந்தந்த அது நமக்கு காலங்காலம் தோறும் அது இவங்க ரிசர்ச் பண்ண எதனாலும் கொண்டு வர முடியும். அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எதெல்லாம் இதுல வரும் அப்படிங்கறத வந்து செக்ஷன் 4(D) வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு முக்கியமான டெஃபினிஷன். அதுல இருந்து ஏதாவது கேள்விகள் கேட்க கூட வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் அடுத்தது எக்ஸ்ப்ளோசிவ்னா என்ன அப்படிங்கறத இந்த சட்டம் வந்து டிஃபைன் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங், சேல்ஸ், பொசஷன், டிரான்ஸ்போர்ட், மேனுஃபேக்சர், பொசஷன், சேல் ஆர் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்க்கு ஆன வரையறைகளை நிர்ணயிக்கிறாங்க. யாரு மேனுஃபேக்சர் பண்ண முடியும், யாரு சேல் பண்ண முடியும், யாரு பொசிஷன்ல இருக்க, யாருடைய பொசிஷன்ல வைக்கிறதுக்கு பெர்மிட் பண்றாங்க. அப்ப இதுக்கு எல்லாம் என்ன பண்ணணும், நார்மலா பாத்தீங்கன்னா இதுக்கு
ஒரு லைசன்ஸ் கண்டிப்பா இஷ்யூ பண்ணணும்ல. ஸோ அப்போ அந்த லைசன்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடிய அந்த அத்தாரிட்டி யாரு, அவங்க எப்படி லைசன்ஸ் இஷ்யூ பண்ணணும், செக்ஷன் ஃபர்ஸ்ட் அதை சொல்றாங்க. அடுத்தது லைசன்ஸ் இஷ்யூ பண்றதுக்கு என்னெல்லாம் கிரைட்டேரியா இருக்கு, யாருக்கு லைசன்ஸ் வந்து இஷ்யூ பண்ண முடியாது, யார் யாரெல்லாம் எலிஜிபிள் பர்சன்ஸ், யார் எந்தெந்த கிரைட்டேரியாலாம் லைசன்ஸ் வந்து இஷ்யூ பண்ண கூடாது, ரெஃப்யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து அந்த லைசன்சிங் அத்தாரிட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு கண்டிஷன்ஸ் போட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா அதுல எப்படி வேரியேஷன், சஸ்பென்ஷன், ரிவகேஷன் ஆஃப் லைசன்ஸ் வந்து எப்படி பண்ண முடியும். ஒன்ஸ் ஒரு அத்தாரிட்டிக்கு லைசன்ஸ் இஷ்யூ பண்றதுக்கு அதிகாரம் இருந்தது, கண்டிப்பா அதை ரிவகேட் பண்றதுக்கும் அதை கேன்சல் பண்றதுக்கான அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கணும்ல. ஸோ அதை கொடுக்குறாங்க. இப்போ ஒரு அத்தாரிட்டி இருக்கு, அந்த அத்தாரிட்டிக்கு வந்து இந்த அதிகாரத்தை எல்லாம் கொடுத்தாச்சு. அப்ப அவங்க நம்ம கேட்டு ஒரு லைசன்ஸை கொடுக்கல, அப்படி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டாங்க அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பீல் ப்ரொவிஷன்ஸ் வரணும்ல. அந்த ஆர்டருக்கு மேல நம்ம அப்பீல் போகணும். அப்போ இந்த அத்தாரிட்டி இஷ்யூ பண்ணக்கூடிய ஆர்டர் மேல நாம எங்க அப்பீல் போறது. அந்த மாதிரி இந்த சட்டம் முழுமையாவே வந்து ஒரு ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்டான ஒரு சட்டம் தான். அது கூடவே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸை பயன்படுத்தி அங்க வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஆக்சிடென்ட்டை எப்படி என்கொயரி பண்ணணும், யாரு என்கொயரி பண்ணணும். அடுத்தது ஆப்வியஸா பனிஷ்மெண்ட். இந்த லைசன்சிங் இவங்களுக்குலாம் இஷ்யூ பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க, கண்டிஷன்ஸ் அவங்க இஷ்யூ பண்ணலாம், கண்டிஷன்ஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணலாம்னு கொடுத்துட்டாங்க. அந்த கண்டிஷன்ஸை வயலேட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கறத இந்த சட்டம் வந்து சொல்லுது, பனிஷ்மெண்ட். அதுக்கப்புறம் அரெஸ்டுக்கும் சர்ச்சுக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா வாரண்ட் இல்லாமலே அரெஸ்ட் அண்ட் சர்ச் பண்ணலாம், செக்ஷன் 13ல அதை சொல்றாங்க. ஸோ இதுதான் இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இதுதான். மொத்தம் 18 செக்ஷன் தான், அதுல இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. அடுத்தது இப்போ நமக்கு இந்த சட்டம் வந்து லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுது, லைசன்ஸ் இஷ்யூ பண்றதுக்கு கண்டிஷன் போடுது, லைசன்ஸை ரிவோக் பண்ணலாம். எது தொடர்புடைய லைசன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், வெடி மருந்துகள் தொடர்புடைய விஷயங்கள் எல்லாமே இவங்க வந்து கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப யாரு இந்தியாவுல இந்த விஷயத்த வந்து பண்றாங்க, இந்த சட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஆபீஸ் வந்து எந்த ஆபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசேஷன், பெசோ அப்படின்னு சொல்றாங்க. அதை தி பெட்ரோலியம் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு இந்தியாவுல. நாக்பூர்ல மத்திய பிரதேசோட நாக்பூரை தலைமையிடமா கொண்டு இது ஃபங்க்ஷன் ஆகுது. பெட்ரோலியம் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க தான் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய அத்தாரிட்டி. அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஆர் இஷ்யூயிங் லைசன்ஸ் ஃபார் எக்ஸ்ப்ளோசிவ் பெட்ரோலியம் அண்ட் கம்ப்ரஸ்டு கேசஸ். The Petroleum and Explosive Safety Organization of India issues licenses for explosive, petroleum and compressed gases. இது வந்து 1884 ஆல்மோஸ்ட் இந்த சட்டம் இயற்றப்பட்ட டைம்லயே இந்த அசோசியேஷனும் இந்த டிபார்ட்மெண்ட்டையும் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸும் தேவையான அமெண்ட்மெண்ட்ஸ் இந்த சட்டத்துல பண்ணிட்டு இந்த சட்டமும் அப்படியே அதை வந்து ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. இந்த அமைப்பும் அப்படியே, இந்த ஆர்கனைசேஷனும் அப்படியே வந்து இயங்கிட்டு இருக்கு. இது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீஃப் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். சீஃப் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் தான் இஸ் ஹெட் ஆஃப் பெசோ. அந்த பெட்ரோலியம் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசேஷனோட ஹெட் வந்து சீஃப் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ். இவங்க தான் இந்த ஆர்கனைசேஷன் தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்ல பொறுத்த மட்டும் இந்தியாவில் லைசன்ஸ் இஷ்யூ பண்றது, என்னென்ன கண்டிஷன்ஸ்ல இஷ்யூ பண்ணணும், யாரு மேனுஃபேக்சர் பண்ணணும், யாரு சேல் பண்ணலாம், யாரு ப்ரொசஸ் பண்ணலாம், அவங்க ஏதாவது அந்த கண்டிஷன்ஸை டீவியேட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அது அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கிறது. அதுக்கப்புறம் இந்த ஆக்சிடென்ட்ஸ் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுல எப்படி என்கொயரி பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த பெட்ரோலியம் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசேஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஆக்டோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா an act to regulate manufacture, possession, use, sale, transport, import and export of explosives. இதுதான் இந்த சட்டத்தை மொத்தமா எக்ஸ்ப்ளோசிவ்ஸை பொறுத்து அதோடைய மேனுஃபேக்சர், பொசஷன், யூஸ், சேல், டிரான்ஸ்போர்ட், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டை ரெகுலேட் பண்றது தான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம். இதுக்காக தான் இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கு. இந்த சட்டம் இந்தியா முழுமைக்கும் செல்லுபடியாகும். செக்ஷன் 3 வந்து ரிப்பீல் ஆயிருக்கு.
4ல வந்து டெஃபினிஷன் கிளாஸஸ் வந்து இருக்கு. என்னெல்லாம் டெஃபினிஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏர்கிராஃப்டை டிஃபைன் பண்றாங்க. ஏர்கிராஃப்ட்னா என்ன அப்படின்னா, எனி மிஷின் விச் கேன் derive support in the atmosphere from the reactions of the air other than the reactions of air against the earth's surface and includes balloons, whether fixed or free, airships, kites, gliders and flying machines. இந்த ஏர்கிராஃப்டுக்கு இவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த டெஃபினிஷன் வந்து, இது சட்டம் இயற்றப்பட்டது 1884லயே ஏற்றிருக்காங்க, ஏர்கிராஃப்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ இந்த சட்டத்துல இப்படி ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னு வைங்க, நம்ம ட்ரோன் யூஸ் பண்றோம்ல, இந்த ட்ரோன் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்டுக்கு கீழே வந்து வருமா அந்த ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய டெஃபினிஷன்ல ட்ரோனை வந்து நம்ம கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா கட்டாயமா கொண்டு வர முடியும். ஏன்னா அவ்வளவு ஒரு வைடு டெஃபினிஷன் வந்து ஏர்கிராஃப்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிளையிங் மிஷின்ஸ், ஒரு மிஷினால ஃபிளை பண்ண முடியுது அப்படின்னு சொன்னா அது ஏர்கிராஃப்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஃபினிஷன் வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா கேரேஜ்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. கேரேஜ்னா ஒரு விஷயத்த கேரி பண்ணக்கூடியது. கேரேஜ், வேகன், கார்ட், ட்ரக், வெஹிக்கிள் எல்லாமே கேரேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு முக்கியமான டெஃபினிஷன் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தான் இந்த சட்டத்துல வந்து நிறைய அதிகாரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இந்த சட்டப்படி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனி ஏரியா ஃபார் விச் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஹஸ் பீன் அப்பாயிண்டட் மீன்ஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ் thereof and includes any such deputy commissioner of police exercising jurisdiction over the whole or any part of such area may be specified by the state government. அதுக்கப்புறம் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நார்மலா சிஆர்பிசி படி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொன்னாவே நம்ம யாரை எடுத்துக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலெக்டர் தான் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்கோம். பட் இந்த சட்டப்படி அவங்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிற, ஏன்னா இது அந்த காலத்துல ஏற்றின சட்டம், 1884ல ஏற்றின சட்டம் அப்படிங்கிறதுனால டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிற கிரைட்டேரியால யார சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கமிஷனர் ஆஃப் போலீஸை வந்து சொல்றாங்க. அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமான டெஃபினிஷன் செக்ஷன் 4ல டி, எக்ஸ்ப்ளோசிவ்னா என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன் இருக்கு. எக்ஸ்ப்ளோசிவ் மீன் கன் பவுடர், நைட்ரோகிளிசரின், நைட்ரோகிளிகோல், கன் காட்டன், டைநைட்ரோபியோலின், இது எல்லாமே அந்த கெமிக்கல் நேம். பிகரிக் ஆசிட், டைநைட்ரோபீனல். ஆனா நமக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாமினேஷன்ல வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பேர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பேரை கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இதுல வந்து எது வந்து இதுல வரும் அப்படிங்கிற மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த 4 ஆப்ஷன்ல எது வந்து இந்த டெஃபினிஷன்ல எக்ஸ்ப்ளோசிவ் அப்படிங்கிற டெஃபினிஷன்ல வரும் அந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. பட் அந்த அளவுக்கு டஃபா நம்ம ஏபிபி எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது இல்லை. இருந்தாலும் இந்த புக்ல உள்ள இந்த செக்ஷன் 4D கொடுத்துருக்கக்கூடிய இந்த டெஃபினிஷனை ஒரு டைம் வாசிக்கிறது நல்லது. Whether solid or liquid or gaseous, used or manufactured with a view to produce a practical effect by explosion. இந்த மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸை வச்சு மேனுஃபேக்சர் பண்ணி அதை தனியாவும் அதை வச்சு யூஸ் பண்ணலாம், இல்ல அதை கம்போஸ் பண்ணி 2-3 கெமிக்கலை மிக்சர் பண்ணி அதை எக்ஸ்ப்ளோஷனுக்கு வெடிக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படிங்கிற இதுல வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் எக்ஸ்போர்ட்னா எல்லாருக்கும் தெரியும். எக்ஸ்போர்ட்டோட டெஃபினிஷன் இந்தியாவுக்கு வெளியில எக்ஸ்போர்ட் பண்றது. இம்போர்ட் அப்படின்னு சொன்னா இந்தியாவுக்கு வெளியில இருந்து இந்தியாவுக்கு உள்ள கொண்டு வர்றது. மாஸ்டர் அப்படின்னா ஒரு டெஃபினிஷன் இருக்கு. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான டெஃபினிஷன் இல்ல. மாஸ்டர் அப்படிங்கிறது ஒரு வெசலோ ஏர்கிராஃப்டோ யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கோ அதை வந்து மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர்னா என்ன அப்படிங்கறத சொல்றாங்க. In relation to an explosive includes the process of dividing the explosive into an component parts or otherwise breaking up or unmaking explosive or making fit for use of any damaged explosives. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு டெக்னிக்கலா யூஸ் பண்ணக்கூடியது. வெசல் அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஷிப், போட், செயிலிங் வெசல், அதர் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் வெசல் எல்லாமே வெசல் அப்படிங்கிற டெஃபினிஷன்ல வந்துடும். ஸோ இதுல டெஃபினிஷன்ல முக்கியமான நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய 3 டெஃபினிஷன். ஒன்னு ஏர்கிராஃப்ட், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், எக்ஸ்ப்ளோசிவ். இந்த 3 டெஃபினிஷனும் முக்கியமான டெஃபினிஷன். அடுத்தது இதுல வந்து ஒரு கேஸ் ஒன்னு நோட் பண்ணிக்கோங்க. கேஸ்ல பேர் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, அதனால என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட்.
Pradeep Kumar versus Chief Controller of Explosives. Pradeep Kumar versus Chief Controller of Explosives. என்ன கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, liquid petroleum gas compressed in metal cylinders. Liquid petroleum gas compressed in metal cylinders அப்படின்னா என்ன? நம்ம வீட்டுக்கு வாங்குறோம்ல கேஸ் சிலிண்டர்ஸ், அது வந்து எக்ஸ்ப்ளோசிவ் அப்படிங்கிற டெஃபினிஷன், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்டுக்கு கீழே சொல்லியிருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளோசிவ் அப்படிங்கிற டெஃபினிஷன்ல வருமா வராதா அப்படிங்கறதா இந்த கேஸ்ல எழுப்பப்பட்ட கேள்வி. அதுக்கு என்ன பண்றாங்க, என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, liquid petroleum gas compressed in metal cylinders is covered by the expression explosive as defined in the Explosives Act and rules made thereunder அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண கேஸ் வந்து பிரதீப் குமார் வெர்சஸ் சீஃப் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். அடுத்தது power to make rules as to licensing of the manufacture, possession, use, sale, transport, import, export or explosives. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பெசோ இந்தியாவில் வந்து இந்த விஷயத்த, இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ரிலேட்டடா கவர் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி பெசோ, பெட்ரோலியம் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசேஷன். அவங்க நம்ம ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். பட் ரூல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் மே ஃபார் எனி பார்ட் ஆஃப் இந்தியா, ரூல்ஸை வந்து மேக் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் மேக் பண்றாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற வேலை வந்து இந்த இவங்களுக்கு வந்து இருக்கு. எதுக்கெல்லாம் ரூல்ஸ் மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 5ல வந்து சொல்றாங்க. பவர் டு மேக் ரூல்ஸ் அஸ் டு லைசன்சிங் ஆஃப் மேனுஃபேக்சரிங், லைசன்ஸ் கொடுக்கறத பொறுத்து என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, the authority by which license may be granted, the fees to be charged for the licenses and other sums, the manner in which application of license, ஒரு அப்ளிகேஷன் அவங்க எப்படி வாங்கணும், லைசன்ஸ் எப்படி இருக்கணும், எவ்வளவு பீரியடுக்கு அந்த லைசன்ஸ் வந்து போஸ்ட்ல வந்து இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணக்கூடிய வேலை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. பவர் டு மேக் ரூல்ஸ் அஸ் டு லைசன்சிங் ஆஃப் மேனுஃபேக்சரிங். இது இந்த செக்ஷன் வந்து அந்த அளவுக்கு நமக்கு ப்ராக்டிக்கலாவும் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான செக்ஷன் இல்லை. பட் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். செக்ஷன் 5ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைசன்சிங் அத்தாரிட்டி எப்படி லைசன்ஸ் கொடுக்கணும், எப்படி அவங்க கிராண்ட் பண்ணணும், அவங்களுக்கு என்ன கண்டிஷன்ஸ் அவங்க போடணும், என்ன ஃபார்மேட் அவங்க ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரியான எவ்வளவு நாள் அந்த லைசன்ஸ் வந்து வேலிடா இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றது அந்த ரூல்ஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் 5A பர்சன்ஸ் ஆல்ரெடி இன் பிசினஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சர்டன் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் டு கேரி ஆன் சச் பிசினஸ் வித்வுட் லைசன்ஸ் ஃபார் அ சர்டன் பீரியட். ஏற்கனவே இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தப்போ ஏற்கனவே இந்த பிசினஸ்ல வந்து இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு 3 மாசம் வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறமா இதுல இந்த லைசன்ஸ் வந்து அவங்க முறையா வாங்கிக்கிறதுக்கு 3 மாசம் வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் இப்போ நமக்கு அந்த செக்ஷனும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. அடுத்தது செக்ஷன் 6ல பவர் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் டு ப்ரொஹிபிட் தி மேனுஃபேக்சர், பொசஷன் ஆர் இம்போர்டேஷன் ஆஃப் ஸ்பெஷலி டேஞ்சரஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். என்னதான் ரூல்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தா கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் டைம் டு டைம் இந்தந்த விஷயங்கள், இந்தந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது, சேல் பண்ணக்கூடாது, ப்ரொசஸ் பண்ணக்கூடாது, இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு லைசன்ஸே கிராண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எந்த விதமான ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்ஸையும் அவங்க நோட்டிஃபை பண்ணலாம். இந்த இதை எப்படி என்ன கிரைட்டேரியா வச்சிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஸ்பெஷலி டேஞ்சரஸ் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னு சொல்லி ஒரு கிரைட்டேரியால நோட்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அதை பொறுத்து லைசன்சிங் அத்தாரிட்டி எந்த லைசன்ஸும் இஷ்யூ பண்ணாது, யாருக்கும் அதை மேக் பண்றவோ மேனுஃபேக்சர் பண்ணுவதற்கான உரிமை இல்லை. அது அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அது அஃபென்ஸா வந்துடும். அடுத்தது செக்ஷன் 6A prohibition of manufacture, possession, sale or transport of explosive by young persons and certain other persons. அடுத்த செக்ஷன்ல தான் யார் யாருக்கெல்லாம் அந்த அதிக எலிஜிபிலிட்டி டு கிராண்ட் லைசன்ஸ் சொல்ல போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி செக்ஷன் 6A யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இல்ல, கொடுக்க கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க. யார் யாருக்கெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 18 years who has not completed 18 years of age, ஏற்கனவே கன்விக்ஷன் ஆனவங்க, moral turpitude or involving violence or moral turpitude, அதுல கன்விக்ஷன் ஆகி 6 மாசத்துக்கு மேலாக சிறை தண்டனை அனுபவிச்சாங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 8 ஆஃப் CRPC, அதாவது குட் கான்டக்டுக்காக கீப்பிங் பாண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, கீப்பிங் the peace or for good behavior at any time during the term of the bond, அந்த பாண்ட் கொடுத்த பர்சன்ஸ் whose license ஏற்கனவே இந்த சட்டத்துக்கு கீழே ஒரு லைசன்ஸ் இஷ்யூ பண்ணி
அந்த லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க, இல்லது ஏதாவது அவங்க இந்த ப்ரொவிஷன்ல உள்ள ஏதாவது ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணியிருக்கிறாங்க, இப்படிப்பட்ட பர்சன்ஸ்க்கு லைசன்ஸ் வந்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு 6A வந்து சொல்றாங்க. யாருக்கெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பர்சன், அன்சவுண்ட் பர்சன், அதுக்கப்புறம் கன்விக்ஷன் 6 மாசத்துக்கு மேலாக ஏதாவது ஒரு வயலன்ஸ் ஆர் மாரல் டர்பிடியூட்ல பனிஷ்மெண்ட் வாங்கி இருக்கக்கூடிய பர்சன், சாப்டர் 8 ஆஃப் சிஆர்பிசியில கீப்பிங் பீஸ் ஃபார் குட் பிஹேவியருக்கு அந்த பாண்ட் இஷ்யூ பண்றாங்களே, நன்னடத்தை இது பத்திரம் கொடுக்குறாங்களே அந்த நபர்கள், அதுக்கப்புறம் லைசன்ஸ் ஏற்கனவே இந்த சட்டத்துக்கு கீழே லைசன்ஸ் கொடுக்கப்பட்டு அதுல ஏதாவது ஒரு அவங்க விதி மீறல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணியிருப்பாங்க. இந்த நபர்களுக்கெல்லாம் சட்டம் இந்த மறுபடியும் லைசன்ஸ் வந்து இஷ்யூ பண்ண கூடாது சொல்றாங்க. அதுக்கப்புறம் 6Bல பிராண்ட் ஆஃப் லைசன்ஸ், எந்த பர்சன்ஸ் எல்லாம் அப்ளை பண்றாங்களோ அந்த பர்சன்ஸுக்கு செக்ஷன் 5 கீழே அத்தாரிட்டிக்கு ஒரு ரூல்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃப்ரேம் பண்றாங்களே, அந்த ரூல்ஸுக்கு உட்பட்டு மேல சொன்ன அந்த விதிகளுக்கு 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடாது, அன்சவுண்ட் பர்சனா இருக்கக்கூடாது, ஏற்கனவே தண்டனை வாங்கின நபர்களா இருக்கக்கூடாது, லைசன்ஸ் வாங்கிட்டு அதை கேன்சல் பண்ணி அவங்களுடைய விதிமீறல்கள்னால கேன்சல் வாங்கின நபர்களா இருக்கக்கூடாது, இந்த மாதிரியான விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த பர்சன்ஸுக்கு கிராண்ட் ஆஃப் லைசன்ஸ் வந்து கொடுக்கணும். யாரு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெசோ தான் அந்த லைசன்ஸ் வந்து இஷ்யூ பண்றாங்க. அடுத்தது 6Cல ரிஃப்யூசல் ஆஃப் லைசன்ஸ், எப்படி கொடுப்பதற்கு அதிகாரம் இருக்கோ அது போல அப்ளை பண்ணக்கூடிய நபர்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வதற்கான அதிகாரமும் இருக்கு. அதுக்கு என்னெல்லாம் ரீசன்ஸ் அவங்க சொல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு ப்ரொஹிபிட்டட் எக்ஸ்ப்ளோசிவ் மேனுஃபேக்சர் பண்ண கேட்கறாங்க, அல்லது அதுக்கப்புறமா ஒரு அன்சவுண்ட் பர்சன் இது ஏற்கனவே ஃபிட் இல்லைன்னு சொல்லி மேல சொல்றாங்களே அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்சன்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் எனி அதர் ரீசன், ஏன்னா எல்லா ரீசனையும் நம்ம அசைன் பண்ண முடியாது, இது எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ண வேண்டிய விஷயம், அதனால எல்லா ரீசன்ஸையும் அசைன் பண்ண முடியாது. எனி அதர் வேலிட் ரீசன்ஸ், அத்தாரிட்டி வந்து நினைக்கக்கூடிய ஏதோ ஒரு வேலிட் ரீசன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா they can refuse to issue license under section 6C. அடுத்தது 6Dல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க லைசன்ஸ் இஷ்யூ பண்ணும் பொழுது தேவையான கண்டிஷன்ஸையும் அவங்களே வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க, ஆனா நீங்க அதை இவ்வளவு குவான்டிட்டி தான் மேனுஃபேக்சர் பண்ணணும், ஒரு வருஷத்துல அதுல இவ்வளவு குவான்டிட்டி தான் மேனுஃபேக்சர் பண்ணணும், நீங்க மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸை கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நீங்க வந்து இஷ்யூ கொடுக்க முடியும், இந்த மாதிரி எந்த கண்டிஷனும் அது என்ன விதமான எக்ஸ்ப்ளோசிவ்ங்கிற பொறுத்து எந்த கண்டிஷன்ஸையும் அவங்க வந்து கொடுக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணலாம். அடுத்தது 6Eல வேரியேஷன், சஸ்பென்ஷன் அண்ட் ரிவகேஷன் ஆஃப் லைசன்ஸ். இப்போ ஒரு கண்டிஷன் ஏற்கனவே போட்டிருக்காங்க, அந்த கண்டிஷனை வேரி பண்ணலாம், சஸ்பெண்ட் பண்ணலாம், ஏற்கனவே கொடுத்த கண்டிஷனை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், அல்லது ரிவோக் பண்ணலாம், லைசன்ஸையே ரிவோக் பண்ணலாம், கண்டிஷனை சஸ்பெண்ட் பண்ணலாம், அல்லது கண்டிஷனை புதுசா இன்னும் போடலாம், கொஞ்சம் மாத்தலாம் கண்டிஷன்ஸை, அல்லது அந்த கண்டிஷன்ஸையே ரிவோக் பண்ணது கூட லைசன்சிங் அத்தாரிட்டிக்கு அதை ரிவோக் பண்ணுவதற்கான அதிகாரமும் செக்ஷன் 6Eல வந்து இருக்கு. அடுத்தது 6Eல வந்து அந்த அதிகாரம் இருக்கு. அடுத்தது 6Fல வந்து அப்பீல்ஸ். எனி பர்சன் அக்ரீடு பை அன் ஆர்டர் ஆஃப் லைசன்சிங் அத்தாரிட்டி, லைசன்ஸ் கேட்கறான், லைசன்சிங் அத்தாரிட்டி லைசன்ஸை கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க, ஏதோ ஒரு ரீசன் அசைன் பண்றாங்க, அந்த ரீசன் வெதர் தட் ரீசன் இஸ் வேலிட் ஆர் நாட் அப்படிங்கிறது இவங்க எனி ஆர்டர் பாஸ்ட் பை தி லைசன்சிங் அத்தாரிட்டினால அக்ரீவ் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னா அக்ரீடு பர்சன் கேன் ப்ரிஃபர் அப்பீல் அகேன்ஸ்ட் த ஆர்டர் இஷ்யூட் பை தி லைசன்சிங் அத்தாரிட்டி. அதுதான் செக்ஷன் 6Fல வந்து அதை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லிமிடேஷன் பீரியட் வந்து மென்ஷன் பண்றாங்க. குறிப்பிட்ட கால அளவுக்கு மேல இந்த லைசன்ஸ் அப்பீல் வந்து போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன கால அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லிமிடேஷன் ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கால அளவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது பவர் டு மேக் ரூல்ஸ் கன்ஃபரிங் பவர்ஸ் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன், சர்ச், சீஷர், டிடென்ஷன் ஆர் ரிமூவல். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு எல்லாம் அதிகாரம் வழங்கி இன்ஸ்பெக்ஷன், சர்ச், சீஷர், டிடென்ஷன், ரிமூவல் இதுக்கு எல்லாமே அதிகாரம் வழங்கி ரூல்ஸை வந்து மேக் பண்ணலாம். அடுத்தது செக்ஷன் 8ல நோட்டீஸ் ஆஃப் ஆக்சிடென்ட். இப்போ எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்னால ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு சொன்னா அது லோட் பண்ணும்போதோ அன்லோட் பண்ணும்போதோ அல்லது எனி ஆக்சிடென்ட் பை எக்ஸ்ப்ளோஷனோ ஆர் ஃபயர் அட்டென்ட், அதுல வந்து தீ பிடிச்சிருச்சு, அதுல வந்து ஹியூமன் லாஸ் ஆர் சீரியஸ் இன்ஜுரி, அந்த மாதிரி எந்த லாஸ் வந்து அதுல ஏற்பட்டிருந்தாலும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இமீடியட்டா அந்த இன்ஃபர்மேஷனை அந்த சீஃப் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்க்கும் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் தி நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செக்ஷன் 8ல நோட்டீஸ் ஆஃப் ஆக்சிடென்ட், எக்ஸ்ப்ளோசிவ்னால ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னா அந்த விபத்து குறித்த உடனடி தகவலை சீஃப் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அண்ட் டு தி ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் தி நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கட்டாயமாக தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது இன்கொயரி இன்டு தி இன்சிடென்ட். இப்போ நோட்டீஸ் கொடுத்தாச்சு, இந்த மாதிரி இங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற நோட்டீஸ் வந்து கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறமா இதுல யாரு வந்து இன்கொயரி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் வந்து இந்த விஷயம் இதுல வந்து என்கொயரி பண்ணலாம். இது நடந்த விஷயத்தை பத்தி மேஜிஸ்ட்ரேட் வந்து என்கொயரி பண்ணலாம். சீஃப் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அவங்களும் இதுல பத்தின என்கொயரிஸ் வந்து பண்ணலாம். இவங்க என்கொயரி பண்ணும் பொழுது இந்த என்கொயரி பண்ணுவதற்கு இந்த சட்டத்தின்படி யாருக்கு அதிகாரம் இருக்கோ அந்த பர்சன்ஸுக்கு சிஆர்பிசியில இருக்கக்கூடிய பவர் எல்லாமே, அதாவது அவங்களுக்கு சம்மன்ஸ் அனுப்புறது, சம்மன்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா வாரண்ட் இஷ்யூ பண்றது, டாக்குமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண சொல்றது செக்ஷன் 91 சிஆர்பிசியில. இப்போ ஈக்குவலன்ட் ப்ரொவிஷன் என்ன செக்ஷன் 91 ஆஃப் சிஆர்பிசிக்கு. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு அதிகாரமும் சிஆர்பிசியில இருக்கக்கூடிய விசாரணைக்கு இருக்கக்கூடிய எல்லா அதிகாரமும் அந்த விசாரணை அதிகாரிக்கும் வருது, மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் சீஃப் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸுக்கும் வருது அப்படின்னு சொல்லி செக்ஷன் 9ல வந்து சொல்றாங்க. அடுத்தது 9 கேபிட்டல் ஏல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோர் சீரியஸ் ஆக்சிடென்ட். மோர் சீரியஸ் ஆக்சிடென்ட் நடக்கும் பொழுது எப்படிப்பட்ட இன்கொயரி வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது செக்ஷன் 9B தான் முக்கியம். ஏன்னா அது வந்து பீனல் ப்ரொவிஷனை பத்தி பேசுது. உங்களுக்கு ஈஸியா கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா பனிஷ்மெண்ட் வந்து எந்த ப்ரொவிஷன்ல கொடுக்குறாங்க, எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட்ல வந்து பீனல் ப்ரொவிஷன் என்ன அப்படிங்கறத டைரக்டாவே கொஸ்டின் கேட்கலாம். 9B வந்து பீனல் ப்ரொவிஷன். என்ன பனிஷ்மெண்ட் அதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மேனுஃபேக்சரிங் செயலு செக்ஷன் 5ல சொல்லியிருக்கக்கூடிய இது கான்ட்ரவென்ட் பண்றாங்க, அதுல சொல்லிருக்கக்கூடிய இந்த கண்டிஷன்ஸ் யாராவது மேனுஃபேக்சர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ்ல கான்ட்ரவென்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா 3 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கலாம். அடுத்தது possess, uses, sells or transport any explosive shall be punished which may extend to 2 years. அடுத்தது மூணாவது என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா whoever in contravention of notification issued under section 6 manufacture, possess, import any explosives shall be punished with imprisonment of 3 years. ஸோ என்ன பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லைசன்ஸை வந்து இவங்க லைசன்ஸ்ல போடக்கூடிய கண்டிஷன்ஸை வயலேட் பண்ணாங்கன்னா 3 வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம். பொசஸ், யூசர், செல்ஸ், டிரான்ஸ்போர்ட்ல ஏதாவது அஃபென்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா 2 வருஷம் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். நோட்டிபிகேஷனை கான்ட்ரவென்ட் பண்ணாங்கன்னா செக்ஷன் 6 படி இஷ்யூ பண்ணக்கூடிய நோட்டிபிகேஷன் ஏதாவது கான்ட்ரவென்ட் பண்ணாங்கன்னா அதுல வந்து 3 வருஷம் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்றாங்க. இதுக்கப்புறம் உள்ள ப்ரொவிஷன்ஸ்லாம் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, இருந்தாலும் என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. 9Cல அஃபென்சஸ் பை கம்பெனிஸ். இந்த அஃபென்ஸ் செய்ய மேலே சொல்லப்பட்ட அஃபென்சஸையே ஒரு கம்பெனி பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு வந்து டே டு டே அஃபருக்கு பொறுப்பான ஆளா இருக்கிறாங்களோ கான்டாக்ட் ஆஃப் தி பிசினஸ்க்கு வந்து யாரு வந்து ரெஸ்பான்சிபிளோ அந்த பர்சன் டீம்ட் டு பி கில்ட்டி ஆஃப் தி அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி 9Cல வந்து சொல்றாங்க. அடுத்தது forfeiture ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். இந்த சட்டத்துக்கு கீழே ஒரு தண்டனை வந்து ஒரு நபர் வந்து கன்விக்ட் ஆகும் பொழுது அது எல்லாத்தையுமே forfeit பண்ணிடலாம், அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாத்தையுமே forfeit பண்ணிடலாம், அதெல்லாம் அரசுடைமை ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொவிஷன் தான் செக்ஷன் 10. அடுத்தது செக்ஷன் 12ல அபட்மெண்ட் அண்ட் அட்டெம்ப்ட்ஸ். அட்டெம்ப்ட்டுக்கும் அபட்மெண்ட்டுக்கும் மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபிசில சொல்லியிருக்கக்கூடிய மீனிங் இப்ப நம்ம பிஎன்எஸ்ல சொல்லியிருக்கக்கூடிய மீனிங் அதை எடுத்துக்கலாம். அதுல சொல்லியிருக்கக்கூடிய அபட்மெண்ட்னா என்னெல்லாம் பண்ணிருக்கணும், இன்டென்ஷனலா எய்ட் பண்ணிருக்கணும் அல்லது கான்ஸ்பயர் பண்ணிருக்கணும், இல்லைன்னா ஒரு இன்டியூஸ் பண்ணிருக்கணும், அந்த குற்றத்தை செய்வதற்கான ஒரு தூண்டுதலாக இருந்திருக்கணும். இந்த 3 விதத்தையும் பண்ணா அது அபட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தண்டனை சட்டம் வந்து சொல்லுது. அட்டெம்ப்ட் அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு இன்கம்ப்ளீட் அஃபென்ஸ், அது வந்து போய் எல்லாமே சொல்லி அஃபென்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா கிரிமினல் இன்டென்ஷன் இருக்கு, எல்லாத்தையுமே போய் செய்யறாங்க, பட் அஃபென்ஸ் கம்ப்ளீட் ஆகல, அப்ப அது அட்டெம்ப்ட்னு சொல்றோம். இந்த 2 விஷயத்துக்கும்
ஐபிசில சொல்லியிருக்கக்கூடிய வரையறைப்படி இந்த 2 அஃபென்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா என்ன தண்டனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அஃபென்ஸை கமிட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்டோ அதே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 12ல வந்து சொல்றாங்க. அப்புறம் பவர் டு அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட் பர்சன்ஸ் கமிட்டிங் டேஞ்சரஸ் அஃபென்சஸ். இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸோட டீல் பண்றதுனால இந்த சட்டத்தை கீழே ஏதாவது ஒரு டேஞ்சரஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை பொறுத்து டேஞ்சரஸ் அஃபென்ஸே கொஞ்சம் இதுல பண்ணும்போது வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்றதுக்கும் சர்ச் பண்றதுக்கும் எல்லாத்துக்குமே அதிகாரம் கொடுத்துருக்கு செக்ஷன் 13. அடுத்தது ஆர்ம்ஸ் ஆக்ட்ல இருக்கக்கூடிய எந்த ப்ரொவிஷனையும் இந்த சட்டம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஆர்ம்ஸ் ஆக்டுக்கு உட்பட்டு தான். இப்போ இந்த செக்ஷனும் இதுல உள்ள ஒரு செக்ஷனும் ஆர்ம்ஸ் ஆக்ட்ல உள்ள செக்ஷனும் இன்கன்சிஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொன்னா ஆர்ம்ஸ் ஆக்ட் தான் ப்ரிவைல் ஆகும். அது செக்ஷன் 15ல இருக்கு, சேவிங்ஸ் ஆஃப் ஆர்ம்ஸ் ஆக்ட் 1959. இப்போ இந்த சட்டத்துல எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ரிலேட்டடா ஒரு அஃபென்ஸ் வந்து சொல்றாங்க. இதே அஃபென்ஸ் வந்து வேற இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பயன்படுத்தி அங்க வேற ஒரு மர்டர் பண்ணிட்டான்னு வைங்க, லைசன்ஸ் வாங்கிட்டு போயிட்டு அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பயன்படுத்தி ஒரு மர்டர் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம ஐபிசி கீழே அதாவது பிஎன்எஸ் கீழே அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா அதுவும் தாராளமா எடுக்கலாம். இந்த சட்டம் வந்து ஒரு கூடுதல் எஃபெக்டோடு இதுலயும் அடிஷ்னலா பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமே தவிர மிச்சம் எந்த சட்டமும் பனிஷ்மெண்ட் கொடுக்கறத இது தடுத்து நிறுத்தாது அப்படின்னு சொல்லி செக்ஷன் 16 வந்து சொல்றாங்க. அடுத்தது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டெஃபினிஷன் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ் டு அதர் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எப்ப வேணாலும் நோட்டிஃபை பண்ணி எந்த ஒரு பொருளையும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபை பண்ணலாம். ஸோ இவ்வளவுதான் முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ். அதுக்கப்புறம் 17(a) பவர் டு டெலிகேட். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அபிஷியல் கெசட்ல நோட்டிஃபை பண்ணி பவர் டெலிகேஷன் பண்ணலாம். அடுத்தது 18ல வந்து ப்ரொசீஜர் ஃபார் மேக்கிங் பப்ளிகேஷன் அண்ட் கன்ஃபர்மேஷன் ஆஃப் ரூல்ஸ். அதெல்லாமே வந்து உங்களுக்கு நம்ம ஆக்டோடைய ரூலை வந்து எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கறத சொல்றதுக்காக சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன சட்டம், 18 செக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு சட்டம். சப்போஸ் இதுல ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா அதை அழகா புரிஞ்சுக்கிட்டு அழகா ஆன்சர் பண்ணலாம். மொத்தமே 18 செக்ஷன் தான். அதுல சுருக்கமா இதுல நமக்கு இன்னைக்கு டேக்அவே பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டம் எதுக்கானது? ஆக்ட் டு ரெகுலேட் மேனுஃபேக்சர், பொசஷன், யூஸ், சேல், டிரான்ஸ்போர்ட், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். ஒரு அத்தாரிட்டியை வந்து குறிப்பிடுறாங்க. அந்த அத்தாரிட்டி தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லைசன்சிங் ஆஃப் மேனுஃபேக்சர், பொசஷன், யூஸ், சேல், டிரான்ஸ்போர்ட், இம்போர்ட், எக்ஸ்போர்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை பொறுத்து லைசன்ஸ் வழங்குறது, அதை ரெகுலேட் பண்றது எல்லாமே அந்த அத்தாரிட்டி தான் செய்யறாங்க. அந்த அத்தாரிட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெசோ அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் தான் அந்த அத்தாரிட்டி. பெட்ரோலியம் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி பெட்ரோலியம் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசேஷன் தான் இந்தியாவில் இந்த ஆக்டை நடைமுறைப்படுத்தக்கூடிய அத்தாரிட்டி. அதுக்கப்புறம் இவங்க வந்து லைசன்ஸை யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், யாருக்கெல்லாம் கொடுக்க கூடாது அப்படிங்கறத செக்ஷன் 6(a) சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷன் 6ல அது எந்த ஒரு எக்ஸ்ப்ளோசிவா இருந்தாலும் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணி இதுக்கு நோ லைசன்ஸ் இஷ்யூடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா அத்தாரிட்டி லைசன்ஸும் இஷ்யூ பண்ணக்கூடாது, யாரும் அதை மேனுஃபேக்சரும் பண்ணக்கூடாது. எதுவுமே அதை கேரி பண்றதோ இந்தியாவுக்குள்ள கொண்டு வரதோ எல்லாமே டோட்டலா ப்ரொஹிபிட் ஆயிரும். இஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபைஸ் அண்டர் செக்ஷன் 6 ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட். அதுக்கப்புறம் செக்ஷன் 6(a)ல யாருக்கெல்லாம் ப்ரொஹிபிஷன் அப்படின்னு சொல்றாங்க. யங் பர்சன்ஸ், 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள், ஆல்ரெடி கன்விக்ட் ஆயிருக்கக்கூடிய பர்சன்ஸ், அல்லது இந்த சட்டத்துக்கு கீழே லைசன்ஸ் வாங்கி அதுல ஏதாவது விதிமீறல்கள் பண்ணி அந்த லைசன்ஸ் கேன்சல் பண்ண நபர்கள், அன்சோன் பர்சன், இவங்களுக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது தவிர குறிப்பிட்ட எதுவும் கிடையாது. Authority can decide based on the facts and circumstances of the person who is applying for the license. Authority can decide whether this person is eligible to get license or not அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் 6(b)ல கிராண்ட் ஆஃப் லைசன்ஸ் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம். செக்ஷன் 5ல என்ன ஒரு முறையை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றாங்களோ அந்த முறைப்படி அப்ளை பண்ணக்கூடிய நபர்கள், கம்பெனி யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். பட் சப்ஜெக்ட் டு தி ப்ரொஹிபிஷன் மென்ஷன்ட் இன் செக்ஷன் 6(a). அது மட்டுமா? 6(a) தவிர அதுல வராத ஒரு பர்சனா இருக்கிறாரு, 6(a) சொல்லியிருக்கக்கூடிய கீழே வரல, அதனால கண்டிப்பா லைசன்சிங் அத்தாரிட்டி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு செக்ஷன் 6(c)ல வந்து ரிஃப்யூசல் ஆஃப் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. மேல சொன்ன ரீசனுக்காகவும் ரெஃப்யூஸ் பண்ணலாம், ஆர் எனி அதர் ஸ்பெஷல் ரீசன்ஸ்க்காகவும் அத்தாரிட்டி கேன் ரெஃப்யூஸ் டு இஷ்யூ லைசன்ஸ். அதுக்கப்புறம் செக்ஷன் 6(d)ல லைசன்சிங் அத்தாரிட்டி காம்பிடன்ட் இம்போஸ் கண்டிஷன்ஸை இம்போஸ் பண்ணலாம்.
6E அந்த கண்டிஷன்ஸை வேரியேஷன், சஸ்பென்ஷன் அண்ட் ரிவகேஷன் பண்ண முடியும். இந்த ஆர்டர்னால அஃபெக்ட் ஆகக்கூடிய அக்ரீட் பர்சன்ஸ் அப்பீல் ஃபைல் பண்ண முடியும். இதுதான் சட்டத்தோட முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து இதுதான். மெயின்ஸ்ல கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். யாருக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுக்க கூடாதுன்னு ஒரு கேள்வி வந்து கேட்கலாம். அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், யார் அதை என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நோட்டீஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் செக்ஷன் 8ல இருக்கு. செக்ஷன் 9ல இன்கொயரி இன்டு தி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 9A சீரியஸ் ஆக்சிடென்ட் நடக்கும்போது அதை எப்படி என்கொயரி பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஆஸ்பெக்ட் 9Bல பனிஷ்மெண்ட் ஃபார் சர்டைன் அஃபென்சஸ். இந்த ஆக்ட்ல ஏதாவது டீவியேஷன் இருந்ததுன்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது செக்ஷன் 9Bலையும், அதே அஃபென்சர் கம்பெனிஸ் பண்ணாங்கன்னா 9Cலையும் இருக்கு. செக்ஷன் 10ல ஃபொர்ஃபீச்சர் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்டுக்கு கீழே கன்விக்ஷன் வாங்கினாங்கன்னு சொன்னா அந்த எல்லா எக்ஸ்ப்ளோசிவ்ஸையும் அரசுடமே ஆக்கிடலாம், ஃபொர்ஃபீச்சர் வந்து பண்ணலாம். இவ்வளவுதான் இந்த சட்டத்துல வந்து முக்கியமான ஆஸ்பெக்ட். நம்ம எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் அடுத்த செஷன்ல பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க.